உன்னை மீட்கவே இயேசு உலகிற்கு வந்தார். இயேசு உலகிற்கு வந்தது எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்கவும், தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் வந்தார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நீதிமானை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் முற்றிலும் மாற்றப்படுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2 விதமான வாழ்க்கையை இங்கே பார்க்கலாம். உலக வாழ்க்கை, இயேசுவை நம்புகிற வாழ்க்கை. ஒருவர் இயேசுவை நம்பி அவரிடத்தில் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு அவரின் பாவங்களை மன்னித்து அவரை சுத்திகரிப்பார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மேலும் மரணமில்லாத வாழ்வு பெற்று பரலோகில் தேவனை துதிக்கும் பாக்கியத்தை அடையும் வழியை காட்டவே இயேசு உலகிற்கு வந்தார். ஜெபம். இயேசுவே, என்னை புதிய மனிதனாக மாற்றும். உமக்கென்று வாழ என்னை இன்று ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை அடைய என்னை தகுதிப்படுத்தும். என்னை ஆசீர்வதியும்.